கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித இதயத்தை பற்றிய ஒரு ஆச்சரியமான உண்மையை நாம் காண்கிறோம். பெரிய மனிதர்கள் ஒரு காலத்தில் பயன்படுத்திய பொருட்களுக்கு நாம் அளவிட முடியாத மதிப்பை கொடுக்கிறோம். மகாத்மா காந்தி அணிந்திருந்த ஒரு கண்ணாடி ஏலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அது ஒரு சாதாரண கண்ணாடிதான். ஆனால் அது தேசத்தின் தந்தையின் முகத்தை ஒரு காலத்தில் அலங்கரித்திருந்ததால் மக்கள் அதற்காக மிகப்பெரிய விலையை கொடுக்க தயாராயினர். பிரதமர் நரேந்திர மோடி அணிந்திருந்த ஒரு சூட் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. அதன் துணியின் தரம் விசேஷமானதால, அதை அணிந்திருந்த நபர் விசேஷமானவராக இருந்ததால்தான். நடிகர் பால் நியூமனின் ரோலெக்ஸ் டேடோனா கடிகாரம் பல மில்லியன் டாலர்களுக்கு விற்கப்பட்டது. அது மற்ற கடிகாரங்களை விட நேரத்தை சிறப்பாக காட்டியதாலல்ல, அது ஒரு புகழ் பெற்ற நபருடன் தொடர்புடையதாக இருந்ததால்தான். அதனால்தான் புனித அன்னை தெரசாவின் எளிய பொருட்கள் இன்றும் மிகுந்த மரியாதையுடன் பாதுகாக்கப்படுகின்றன. அவரது சேலை, ஜெபமாலை, கடிதங்கள் மற்றும் அவர் அன்றாடம் பயன்படுத்திய சிறிய பொருட்கள் அனைத்தும் கிறிஸ்துவிற்கும் ஏழைகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட அவரது வாழ்க்கையை நமக்கு நினைவூட்டுகின்றன. அதனால்தான் மக்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து நெல்சன் மண்டேலா சிறையில் இருந்த அறையை பார்ப்பதற்கு செல்கின்றனர். அவரது வாழ்க்கையையும் போராட்டத்தையும் தொட்ட பொருட்கள் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை வரலாற்றை மாற்றிய ஒரு மனிதனின் கதையை சொல்கின்றன. இதை நாம் இயல்பாகவே புரிந்து கொள்கிறோம். ஒரு பொருளின் மகத்துவம் அதனுடன் தொடர்புடைய நபரின் மகத்துவத்திலிருந்தே வருகிறது. மக்கள் இந்த நினைவு பொருட்களை காண தொலைதூரம் பயணம் செய்கிறார்கள். அவற்றை பாதுகாக்கிறார்கள். வியப்புடன் பார்க்கிறார்கள். மரியாதையுடன் பேசுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதைவிட அளவற்ற மகத்தான ஒன்று நிகழ்கிறது. இந்த உலகத்தின் எந்த பொக்கிஷத்தையும் விட உயர்ந்த ஒரு பிரசன்னத்தின் முன் நாம் வருகிறோம். நாம் காந்தியின் கண்ணாடியின் முன் வருவதில்லை. ஒரு பிரதமரின் சூட்டின் முன் வருவதில்லை. ஒரு பிரபல நடிகரின் கடிகாரத்தின் முன் வருவதில்லை. அன்னை தெரசாவின் ஜெபமாலையின் முன் வருவதில்லை. நெல்சன் மண்டேலாவின் நினைவு பொருட்களின் முன் வருவதில்லை. கிறிஸ்துவை பற்றிய ஒரு நினைவின் முன் வருவதில்லை. நாம் நேரடியாக கிறிஸ்துவின் முன் வருகிறோம். அவர் தொட்ட ஒரு பொருளின் முன் அல்ல. அவர் அணிந்திருந்த ஒரு பொருளின் முன் அல்ல. அவருடன் தொடர்புடைய ஒரு நினைவின் முன் அல்ல. மாறாக பரிசுத்த நற்கருணையில் தமது திருவுடல், திரிரத்தம், ஆன்மா மற்றும் தெய்வீகத்துடன் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் முன் நாம் நிற்கிறோம். எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் உலகில் கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். மறந்துவிடும் உலகில் கிறிஸ்து தமது மக்களை ஒருபோதும் மறப்பதில்லை. வாக்குறுதிகள் உடைக்கப்படும் உலகில் கிறிஸ்து தமது உடன்படிக்கைக்கு எப்போதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சத்தமும் குழப்பமும் நிறைந்த உலகில் கிறிஸ்து அமைதியில் நமக்காக காத்திருக்கிறார். அன்பு கூட பல நேரங்களில் நிபந்தனைகளுடனும் தற்காலிகத்தன்மையுடனும் இருக்கும் உலகில் கிறிஸ்து ஒருபோதும் தோல்வியுறாத அன்புடன் நம்மோடு வாசம் செய்கிறார். அதனால்தான் அவர் பரிசுத்த நற்கருணையில் தங்கியிருக்கிறார். அவர் தூரத்தில் இருக்க விரும்பவில்லை, நமக்கு அருகில் இருக்க விரும்புகிறார். அவர் தமது அன்பை மறைத்து வைக்க விரும்பவில்லை, அனைவருக்கும் தம்மை அளிக்க விரும்புகிறார். பரிசுத்த நற்கருணை என்பது ஒருபோதும் மாறாத, ஒருபோதும் கைவிடாத, ஒருபோதும் மறக்காத, தமது மக்களை நேசிப்பதை ஒருபோதும் நிறுத்தாத இறைவனின் நித்திய பிரசன்னமாகும். உலகம் காந்தியின் கண்ணாடியையும் மோடியின் சூட்டையும் பிரபலங்களின் கடிகாரங்களையும் இவ்வளவு மதிக்கிறதென்றால், பரிசுத்த நற்கருணையின் முன் நாம் எவ்வளவு வியப்புடனும் பக்தியுடனும் நிற்க வேண்டும். ஏனெனில் அங்கே நாம் கிறிஸ்துவின் நினைவை அல்ல, கிறிஸ்துவையே சந்திக்கிறோம். இதுவே கிறிஸ்தவ விசுவாசத்தின் அற்புதமான இரகசியம். இறைவன் மனிதனானார் என்பதிலேயே இரகசியம் இல்லை. இறைவன் சிலுவையில் மரித்தார் என்பதிலேயே இரகசியம் இல்லை. அதே இறைவன் இன்றும் அப்பம் மற்றும் திராட்சை இரசத்தின் தாழ்மையான வடிவங்களில் தம்மையே நமக்கு கொடுக்கிறார் என்பதில்தான் இரகசியம் உள்ளது. நட்சத்திரங்களை படைத்த இறைவன்,
அப்பம் மற்றும் திராட்சை இரசத்தின் வடிவத்தில் தம்மை மறைத்துக் கொள்கிறார். விண்ணகம் கூட அடக்க முடியாத இறைவன் தமது படைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தம்மை அனுமதிக்கிறார். அரசர்களின் அரசர் தமது மகிமையை மறைக்கிறார், பயமுறுத்துவதற்காக அல்ல, அன்புடன் நமக்கு அருகில் இருப்பதற்காக. அவர் தம்மை மறைத்துக் கொள்கிறார். நாம் பயமின்றி அவரிடம் வரவும், பக்தியுடன் அவரை ஏற்றுக்கொள்ளவும், நெருக்கமாக அவரை நேசிக்கவும். ஆமென்.